முக்கியமாக நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அந்த முழு நெல்லிக்காயை வாங்கி வச்சுக்கோங்க. படிக்கிற நேரம் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது, இல்லை மூளை சுறுசுறுப்பாகவே இல்லை, அப்படியே படுத்துக்கலாம் போல் இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் நெல்லிக்காயை வாயில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அவசியம் நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்கனாலும் சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ கொய்யாக்காய் இருக்குன்னா இந்த சீசனுக்கு கொய்யாக்காய் கிடைக்கும்னா கொய்யாக்காயை வாங்கி வச்சுக்கோங்க. ஆப்பிள் இருக்கா, ஆப்பிள் வாங்கி வச்சுக்கோங்க. திராட்சை இருக்கா, அவங்க மூளையை சடனாக சுறுசுறுப்பாக உங்களை இயக்கிறது, நல்ல பசியை தூண்டுறது, உங்கள் வயிற்றை சுத்தம் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே திராட்சைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. திராட்சையை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை கையிலேயே வச்சுருங்க. டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு சோர்னஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, முக்கியமாக நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அந்த முழு நெல்லிக்காயை வாங்கி வச்சுக்கோங்க. படிக்கிற நேரம் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது, இல்லை மூளை சுறுசுறுப்பாகவே இல்லை, அப்படியே படுத்துக்கலாம் போல் இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் நெல்லிக்காயை வாயில் போட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தூக்கத்தை கட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு ஒரு பெரிய சுறுசுறுப்பை கொடுக்கும். உங்களை எந்த அளவுக்கு ஃப்ரீ பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டு நான் படிக்கணுங்கிற சிந்தனையவே மனசில் வச்சுக்கிட்டு உடல் ஆரோக்கியத்து மேலே கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பீங்க, எப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க. அது ஒரு இப்போ இது என்னால் முடியும் அப்படிங்கிற இடத்துல இன்னும் 2-3 தடவை அப்படின்னு டைம் எடுத்துக்கிற மாதிரி தான் போகுமோ தவிர அது உங்கள் பயணத்தை ஆரோக்கியமான வழியில் கூட்டிகிட்டு போகாது உங்களையே. அதனால் நீங்கள் சிறப்பாக படிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கனாலே அதுக்கு முதல் முக்கியம் உங்களுடைய உடல் நலன்.